வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் பொருத்தமான கத்திரிக்காய் கொத்து தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது 50 கிராம். இதை நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டுடலாம். 1/4 கிலோ கத்திரிக்காயை நீல வாக்கில் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதையும் குக்கரில் போட்டுடலாம். இதோட 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பேனில் 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு. மிதமான தீயில் ஒரு 30-40 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் வெள்ளையில், பேன் சூட்லேயே மறுபடியும் ஒரு 30 செகண்ட் இதை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். கருகாத அளவுக்கு எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ இதை திறந்துடலாம். கத்திரிக்காயும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இதை மசிச்சு விட்டுடலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். 1 டீஸ்பூன் வெல்லத்தையும் பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் இதை கலந்து விட்டுடலாம். நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பையும் கத்திரிக்காயையும் ஊற்றிடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த கொத்து பொடியையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரிபார்த்து போட்டு கலந்து விட்டுடலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். நம்மளோட கத்திரிக்காய் கொத்து கொதித்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்ப சுலபமாக இட்லி, தோசை, பொங்கலுக்கு பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிறேன் இந்த கத்திரிக்காய் கொத்துவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.